ஓசூர் மாநகராட்சி தேர்பேட்டையில் திமுக வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யாவிற்கு உற்சாக வரவேற்பு கொடுத்த திமுகவினர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் மற்றும் ஓசூர் தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஓசூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரித்தார். அப்போது தேர்பேட்டையில் உற்சாக வரவேற்பு கொடுத்து பட்டாசுகள் வெடித்து பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்று திமுகவிற்கு வாக்கு சேகரித்தனர். இந்த நிகழ்வின் போது ஓசூர் தேர்பேட்டை பகுதி செயலாளர் ராமு, இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் சக்திவேல், மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் என்.எஸ். மாதீஸ்வரன், சுகுமாரன், முன்னாள் கவுன்சிலர் ரோஜா பாண்டியன், கிளை செயலாளர் நாகராஜ், முருகன், ராகவன், பரத், ஹரிஷ், சரவணன், முருகேஷ், கணேஷ், சரவணன், கலீல், முரளி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, சிபிஐ, திராவிடர் கழகம், எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி உட்பட பலர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திமுக கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர். வாக்காளர் பெருமக்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரின் சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு, ஓசூர் பொதுமக்களின் சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்காளர் பெருங்குடி மக்களே, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு நல்லாட்சி, பொற்கால ஆட்சியை தந்து இன்றைக்கு 2வது முறையாக மீண்டும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஓசூர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 கோடி அளவிலே வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. காரணம், நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் முத்திரை பதிக்கின்ற பணிகள், வரலாற்றிலே எழுதி வைக்க வேண்டிய பணிகள். உதாரணத்திற்கு சொல்கிறேன், இங்கே இந்த சாலையிலே இருக்கின்ற 100 கோடி ரூபாயில கட்டியிருக்கின்ற தலைமை மருத்துவமனை வரலாறு 100 ஆண்டுகள் ஆனாலும் பேசும். இந்த மருத்துவமனை யார் கட்டியது என்று சொன்னால், யாருடைய ஆட்சியிலே வந்தது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மருத்துவமனை என்று வரலாறு பேசும். அதே மாதிரி ஓசூரிலே பாதாள சாக்கடை திட்டம், இவ்வளவு வளர்ந்த நகரம், 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த அதிமுகவினர் கண்டுகொள்ளாத ஒரு திட்டம். இந்த மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவை, அந்த திட்டத்தை நிறைவேற்ற தவறினார்கள் அவர்கள். ஆனால் இன்றைக்கு 550 கோடி ரூபாயிலே முதற்கட்டமாக அந்த பாதாள சாக்கடை திட்டம் பணிகள் நடைபெறுகின்றது. இது யாருடைய ஆட்சியிலே நடைபெற்றது என்று கேட்டால் வரலாறு சொல்லும், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நம்முடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற போது நடைபெற்ற பணிகள் என்று சொல்வார்கள். இந்த ரிங்கு உள்வட்ட சாலை, ஓசூரில் இருக்கின்ற இந்த உள்வட்ட சாலை, இன்றைக்கு இந்த உள்வட்ட சாலை மட்டும் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இது தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய சாலை. அதை தொடர்ந்து இன்றைக்கு அந்த சாலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 வழியாக சாலையாக மாற்றியிருக்காரு சொன்னால் இதுதான் வரலாறு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏற்கனவே இருக்கின்ற பஸ் நிலையம், இப்போ இருக்கின்ற பஸ் நிலையம் கூட நம்முடைய கலைஞருடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. இப்போது கட்டி கொண்டிருக்கின்ற பஸ் நிலையம் நம்முடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சியிலே கட்டப்பட்டது. இப்படி நீங்கள் ஓசூரிலே நீங்கள் எந்த பணிகளை, வரலாற்று பணிகள், சிறப்புமிக்க பணிகள் எதை எடுத்து சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கட்டியது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்தது என்று சொல்வார்களே தவிர அதிமுக ஆட்சியிலே செய்த பணிகளை நீங்கள் ஒன்று கூட விரல் விட்டு காட்ட முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டம், இந்த ஓசூர் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தது யார்? மாண்புமிகு கலைஞருடைய ஆட்சியில் அந்த திட்டம் நிறைவேற்றது.